ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை அது அதிகமா பேசணும், வார்த்தை அதிகமா பேசணும், விசுவாசத்தை ஒவ்வொரு நாள் அதிகமா நீங்க டிக்ளரேஷன் பண்ணணும், பிரகடனப்படுத்தணும். ஆமென். நல்ல கவனி. இதோட நமக்கு பிஞ்சின ஆதாம் என்ன பண்ணுகிறாரா, உங்கள் அறிக்கையை பிதாவுக்கு முன்பாக தேவ தூதர்களுக்கு முன்பாக இயேசு மறுபடியும் அறிக்கை செய்கிறார். ஆமென். அறிக்கை ரொம்ப பவர். விசுவாச வார்த்தை ரொம்ப பவர். விசுவாசத்தை பேசணும். நெகட்டிவா எதிர்மறையா ஒண்ணுமே பேசாதபடி ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட அதுக்கான உதவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் உதவியை பெற்றுக்கொள்ளணும். இதை நீங்க பழக்கம் ஆக்கணும். ஆமென். உங்க அறிக்கைய இயேசு பிதாவுக்கு முன்பாய் தேவதூதர்களுக்கு முன்பாய் இயேசு அறிக்கை செய்கிறார். இப்போது தேவன் தம்முடைய தூதர்களை என்ன செய்கிறார், உங்கள் அறிக்கையை ஆசீர்வாதங்களை கொண்டு வர தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவதூதர்களுக்கு என்ன இல்ல, மாம்சமும் இரத்தமும் இல்ல, பிறப்பும் மரணமும் இல்ல. அவர்கள் நித்திய 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 காலமாய் தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள். காற்று உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்கிற சர்வன்ட்ஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவதூதன் எங்க இருந்தான்? வானத்தில். தேவாதி தேவன் எங்க இருந்தார்? வானாதி வானத்தில். சரி, அப்பொழுது பூமி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்பொழுது பூமி இல்லை. அவன் தள்ளப்பட்ட பிறகுதான் இருள் வந்தது பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது பூமி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவன் வானத்தில் இருந்தான். தேவாதி தேவன் வானத்தில் இருந்தார். வசனத்தை சொல்றேன். வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. அப்ப தேவதூதன் எங்க இருந்தான்? அவருடைய பாதபடி ஆகிய வானத்திலே. தேவாதி தேவன் எங்க இருந்தார்? வானாதி வானத்திலே. இதுதான் தேவதூதனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். ஆமென். அப்ப ஆதாம் இல்ல. தேவனுடைய சிருஷ்டிப்புல வானம் பூமி சூரிய சந்திர வெளிச்சம் எல்லாம் உண்டாக்கப்படல. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது அவருடைய சபை இருக்கு, கிறிஸ்துவின் சரீரம் இருக்கு. ஆகவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துல தேவ தூதர்கள் சந்தோஷத்தோட போய், எப்ப அம்பத்தூர்ல, திருமலை, சென்னையில ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி சந்தோஷம் வர்றாங்க, களி கூறுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஓகே, இப்ப தீர்க்கதரிசனமான வார்த்தை வருது. எஸ், உங்களுக்கு எனக்கும் இனிமே வார்த்தைக்குள்ள, இயேசுவின் நாமத்துக்குள்ள, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள, அவர் தயவ, இயேசுவின் கீழ்ப்படிவில், இயேசுவின் சாபமானதுக்குள்ள, நீதியாக்கப்பட்டதுக்குள்ள நீங்க விசுவாசித்திருக்கிறீங்களே, காத்திருக்கிறீங்களே, சந்தோஷத்தோடு இருக்கிறீங்களே, உங்களுக்கும் எனக்கும் பெரிய பெரிய வெகுமதிகளை, ப்ளீஸ் லிசன், பெரிய பெரிய வெகுமதிகளை, பெரிய பெரிய வசனத்தின் சுதந்திரத்தை, பெரிய பெரிய வசனத்தின் சாட்சிகளை தேவதூதர்கள் உங்களுக்கு நிஜமாய் கொண்டு வர போகிறார்கள். ஆகவே இந்த பூமியிலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது. பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக என் மகன், என் மகளை நான் ஆசீர்வதிச்சதுனால தேவதூதர்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி பரலோகமே களி கூற போகிறது. பாதாளம் வேதனைப்பட போகிறது, பாதாளம் அழுக போகிறது, பாதாளம் கதற போகிறது, பாதாளம் புலம்ப போகிறது.
ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களிலேந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே திடுவார். அவர் சேற்றையின் கீழ் மூடுவார். சேற்றையின் கீழ் உன்னதமானவரே உயர் மறைவிலேறுகிறவர் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியம். கரத்தை உயர்த்தி ஒரு கரம். வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ போகிற வழியிலே வருகிற வழியிலே உன்னை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையிலே இருக்கிற விசுவாசிகள் தேவதூதர்கள் ஊழியத்தை அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வந்து வீட்டை தட்டின போது கதவை தட்டின போது உள்ளே இருந்தவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அது பேதுருவுடைய தூதனாய் இருக்கலாம். பிரதர் சிஸ்டர், இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு கூட தேவதூதர்கள், குழந்தைகள் நிமித்தம் தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் ஊழியம் செய்யறாங்க. காலையில எந்திரிச்சதுல நடுவுல ராத்திரியில படுக்கிற வரைக்கும், ஈவன் படுக்கையிலும் நித்திரையிலும் தேவதூதர்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவதூதர்களுக்கு ஒண்ணு தெரியும், நீங்கள் தேவனுடைய குமாரர், தேவனுடைய குமாரத்திகள் என்று தேவதூதர்களுக்கு தெரியும். தேவதூதர்கள் உங்களை குறித்த தீர்மானத்தை, தீர்க்க தரிசனத்தை அறிந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, தேவதூதர்களுக்கு என்னென்ன தெரியும் சொன்னேன், அதை விட தேவதூதர்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரியும். தேவதூதர்களுக்கு என்ன தெரியும்? தீர்க்க தரிசனம் தெரியும். ஆகவேதான் ஒரு தேவதூதன் வந்து அந்த யோசேப்பிடத்துல சொல்லுகின்றான், எப்பா சந்தேகப்படாத, வேதத்துல இப்படி சொல்லி இருக்கு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஐயா, தேவதூதர்களுக்கு தீர்க்க தரிசனம் மாத்திரம் அல்ல, தேவதூதர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் அர்த்தமும் தெரியும். அப்ப தேவதூதர்களுக்கு தீர்க்க தரிசனம்னா தேவ தீர்மானம். யாரை குறித்த தேவ தீர்மானம்? இயேசுவை குறித்த தேவ தீர்மானம். நீங்களும் நானும் எதுக்குள் இருக்கிறோம்? தேவ தீர்மானத்துக்குள் இருக்கிறோம். ஆகவே உங்களை குறித்த, என்னை குறித்த தேவ தீர்மானம் தேவதூதர்களுக்கு தெரியும். நீங்க தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க வேண்டியது உங்க வேலை. பைபிள் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். வேதத்தை ரொம்ப அவசரமா வாசிக்காதீங்க. சும்மா அமைதியா மனசை வச்சு அதை பொறுமையா வாசித்து அதுல இருக்கிற வார்த்தையை உள்ள கொண்டு போய் அதை உங்களுக்குள்ள, உங்க ரத்தத்துக்குள்ள கலக்க
உங்கள் ஆவியில கலக்க தியானம். ஆமென். ஐயா, உங்க ஜபத்தை விட தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம் மேல, ஜபம் கீழே. நான் ஜபத்தை தாழ்வா பேசல, ஆனா நிலைகள் இருக்கிறது. ஜபம், ஆராதனை, அந்நிய பாஷை. இப்ப கர்த்தர் என்ன எங்க கொண்டு வந்துட்டா தெரியுமா? அந்நிய பாஷை. முதல்ல ஜபத்தில் இருந்தோம், அப்புறம் துதிக்கலை கொண்டு வந்தார். துதிச்சுக்கிட்டாரு. praising, 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 praising in the morning, praising in the noon time, praising, praising, praising when the sun goes down. ஆடுங்களேன். துதிசை, துதிசை, காலையிலும் துதி, மாலையிலும் துதி, துதிசை, துதிசை, என்றென்றும் இயேசுவை துதி. எப்போதும் எல்லாவற்றுக்கும் துதி செய்யுங்க. எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும் என் துதி என் வாயில இருக்கும். இந்த துதி தான், இந்த துதி என்ன பண்ணுவான்? ராஜாக்களையும் பலவான்களையும் அப்படியே கட்டி போட்டுருமா. துதி பண்ணா தூதர்களை கர்த்தர் அனுப்புறாரு. நீ 30 வருஷம் விசுவாசியாகும் இன்னும் புலம்பலோட ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவர் என்ன கஷ்டப்படுறது தெரியலையா, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நீ என்ன ஒண்ணுமே பதிலே கொடுக்க மாட்டீர். இவர் வார்த்தையே இப்படிதான், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு பதில் இல்லையே. நீ எப்படி ஜெபம் பண்ண? விசுவாசத்தோட முதல்ல ஜெபம் பண்ணியா? ஜெபத்துல விசுவாசத்தை தெரியப்படுத்தினாயா? உன் ஜெபத்துல சந்தோஷத்தை தெரியப்படுத்தினாயா? நீ அழுமூஞ்சியா ஆண்டவர் சமூகத்துல போகும்போது நீ வளரல. ஏன்னா அப்படி ஒரு எண்ணத்தை எல்லாத்துக்குள்ளேயும் உருவாக்கிட்டாங்க. அழுதாதான் ஜெபம், அழுதாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஐயா, உங்க வீட்டுல இருக்கிற புள்ளதாயா அழுகும்? உன் மகன் 20 வயசு பையன் உன்கிட்ட வந்து கேட்கறதுக்கு, என்னடா சொல்றா, என்னடா சொல்றா, என்னடா வேணும்? இல்ல, காலேஜில் டூர் போறாங்க, எனக்கு ஒரு 500 ரூபா வேணும். அப்படியா சொல்லிட்டு இருமா? ஹலோ, புரிஞ்சுக்கியா? அப்பாட்ட போக ரைட் ட்ராயலா போய் அப்பாட்ட ரைட் ட்ராயலா தான் நீங்க அப்பாட்ட போவீங்க. ரைட் ட்ராயலா தான் அப்பாட்ட போகணும். யாரும் அதுல சந்தேகப்படுறதே கிடையாது. ஓகே, அது போட்டோம். அடுத்தது பிரைசிங். துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப கர்த்தர் எங்க கொண்டு வந்துட்டா தெரியுமா? அந்நிய பாஷை. கலாரலா காஷி குரா மலா காஷி ஹிலா காஷி கலஹோ ரபால காஷி கலஹோ ரபால. அது தானா வரணும். இப்ப நீங்க கூட ஓ பாஸ்டர் பிரேயர்னாரு, அடுத்தது பிரைசிங்னாரு, அடுத்தது அந்நிய பாஷைன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா அந்நிய பாஷைக்கு ஜம்ப் பண்ணிடக்கூடாது. அந்நிய பாஷை பேசுங்க. இப்ப கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சபையில 2 நிமிஷமாவது மக்களை அந்நிய பாஷை பேச வை அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்நிய பாஷை பேச வைங்க. ஆனா அந்தந்த நேரத்தில் நம்முடைய ஆவியில ப்ரமோஷன். முதல்ல பிரேயர், அடுத்தது நம்முடைய ஆவியில ப்ரமோஷன் பிரைசிங், அடுத்தது நம்முடைய ஆவியில ப்ரமோஷன் அந்நிய பாஷை. ஆமென். அது தேவனா உண்டு பண்றது. ஆமென். ஹalleluya. கோரா மலரலா காகாசி கலா கோராபா பலரலா. praising. தேவதூதர்கள் உங்களை குறித்த, நம்மை குறித்த, இயேசுவை குறித்த எப்படி தேவ தீர்மானத்தை அறிந்திருக்கிறார்களோ அதை போல உங்களை குறித்த, என்னை குறித்த தேவ தீர்மானத்தை 100% அறிந்து இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப தேவதூதர்கள் காற்று, தேவதூதர்களுக்கு மாம்சம் ரத்தமும் இல்ல. தேவதூதர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜீவிகள், சிருஷ்டிகள். தேவ
தூதர்களுக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் தன்னுடைய ஆவியை வைக்கவில்லை. தேவதூதர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை வைக்கல. ப்ளீஸ் லிசன். எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, கை தூக்குங்க. எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நல்லா கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியை வைக்கலையா? காற்று வானத்தில், அதாவது வானத்தில் இருந்தவர்கள், தேவன் வானாதி வானத்தில் இருந்தார். வானத்தில் இருந்தவர்கள் வானாதி வானத்தில் இருக்கிற அவருக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென். ஆனா இப்போது வசனம் சொல்லுகிறது, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதம். அவங்களுக்கு தேவதூதர்களுக்கு பாதபடி எது? வானம். அல்ல, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? தேவர்கள் வானத்தில் இருந்தார்கள், தேவாதி தேவன் வானாதி வானத்தில் இருந்தார். அவர்களுக்கு பாதபடி வானம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் பாதபடி தேவன் வானத்தில் இருக்கிறார். அவருடைய பாதம் இந்த பூமியிலே இருக்கிறது. ஏன்னா நீங்களும் நானும் வானத்தில் இல்ல, எங்க இருக்கிறோம்? கரங்களை தட்டுங்கய்யா. நீங்களும் நானும் வானத்தில் இல்லையா, பூமியில் இருக்கிறோம். ஆகவே தேவன் வானத்தில் இருந்த, வானாதி வானத்தில் இருந்தவர், வான அளவிலே கிரியை செய்தவர், இப்ப பூமியில தம்முடைய பாதபடியை வைத்து விட்டார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சனம் உலகம் முழுவதும் இருக்கிறபடியால் இப்போது தேவன் சிங்காசன வானம், பூமி அவருடைய பாதபடி. உலக மனுஷனுக்கு தெரியாது. ஆனா நீங்களும் நானும் வார்த்தைக்குள்ள அவரை பார்க்கணும். வார்த்தை உணர்வு வாழணும். இந்த இந்தியா தேவனுடைய பாதபடி. உலகம் முழுது இருக்கிற பூமி அவருடைய பாதபடி. ஐயா, தேவன் வானம், பூமி அவருடைய பாதபடி. எப்பொழுது பூமி அவருடைய பாதபடி ஆனது? ஒன்று, எப்ப ஆதாம தேவன் இந்த பூமியில, ஆதாம பூமியில வச்சாரா வானத்துல வச்சாரா? பூமியில வைத்தார். எப்ப தேவன் ஆதாம பூமியில வச்சாரோ அப்பொழுதே தேவனுடைய பாதபடி இந்த பூமிக்கு வந்துருச்சு. இப்ப கவனிங்க. இப்ப தேவன் பாதபடி பூமிக்கு வந்துருச்சு. இப்ப தேவன் என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இருக்கிற அந்த தோட்டத்துல தேவன் நடந்து வருகிறார். எப்படி வர்றாரு? சொல்ல மாட்டீங்க? ஏதேன் தோட்டத்துல நடந்து வர்றாரையா? தேவன் தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள்ள வச்சுட்டு அவனை அப்படியே விட்டுல. தேவன் மனிதனோட உறவு கொள்ளும்படியாகவே அவனுக்குள் சுவாசத்தை வைத்தார். உங்களோட என்னோட தேவன் உறவு கொள்ளும்படியாகவே தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி பூமியில அவரை சாபமாக்கி பூமியில ரத்தத்தை சிந்த வச்சு பூமியில அவர் ரத்தத்துக்குள்ள ஒரு சரீரத்தை ஸ்தாபித்து அன்று ஏதேன் தோட்டத்திலே தேவன் நடந்து வந்தவர் இன்று அவருடைய குமாரனாகிய சரீரமாகிய சபைக்குள்ளே தேவன் என்ன செய்கிறார்? 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இங்கதான் here his body, his church, among his people, அவருடைய ஜனங்கள் நடுவே அவருடைய குமாரனுடைய சரீரத்தில் அவர் மக்கள் கூடும் போதெல்லாம்
அவர் உலாவுகிறார். என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். தேவனுக்கு ஆசை நான் நடுவில் இருக்க. எதற்குள்ளே இருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய நாமத்திலே இருக்கிறார். தேவனுக்கு ஆசை எகிப்தை விட்டு வெளியே வந்த ஜனங்கள் அவர்கள் நடுவே வாசம் பண்ண. ஆகவே சொன்னார், இவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. அந்த கருத்தை புரிஞ்சுக்க, தேவன் தம்முடைய ஜனங்கள் நடுவே வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்குத்தான் ஆசரிப்பு கூடாரம். ஆனால் இப்பொழுது சபையின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தாலும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அவருடைய ஆலயமாக மாறிவிட்டது. ஆகவே அவர் இப்ப சபையின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு உள்ளே, இந்த பூமியில அவருடைய ஜனமாய் இருக்கிற உங்களுக்கு உள்ளே, அங்க சொன்னார் அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன். ஆனா இங்கே பார்க்கிறோம், உங்களுக்கு உள்ளே நான் வாசம் பண்ணுவேன். நீங்களும் நானும் தான் அவரை சுமந்து செல்லுகிற சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். நீங்களும் நானும் தான் உள்ள இருக்கிறார். எபேசியல்ல நம் மேல் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நம்ம மேல இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மோட இருக்கிறார். அவர் நமக்குள் இருந்து உங்கள் சரீரத்தின் வழியாய் அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய விடுதலையை, அவருடைய ஆறுதலை, அவருடைய சுகத்தை, அவருடைய நன்மையை, அவருடைய ரட்சிப்பை உங்களுக்குள் இருந்து தேவன் கொண்டு வரதான் உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருந்தவர் அல்ல, இருக்க போகிறவர் அல்ல, இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே. எனக்கு அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஐயா பெரியவர், ஐயா ஒரு ஊர்ல பெரியவர்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவர் வெளியே இல்ல, சில பேர் ஊர்ல பெரியவர். நம்ம பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் எனக்குள் எனக்குள், இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்குள், சரியா சொன்னா இந்த ஆவிக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவரோட என் ஆவியிலே தொடர்பு. அவர் ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியின் வழியா உள்ள இருக்கிறார். இந்த பெரியவரோடு தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த சுவாசத்தின் வழியாய் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். வானமனுடைய சிங்காசனம் பூமியினுடைய பாதப்படி. இன்னைக்கு அவருடைய பாதப்படி எங்க இருக்கு? ஏசாயா வாசிக்க வேண்டாம், 6ஆம் அதிகாரத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்க கண்டு. எங்க? தேவாலயத்தில். ஏசாயா 6, தேவாலயத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்க கண்டேன். தேவ ஆலயத்தில் அவருக்கு பெருமை. நீங்க தான் அவருடைய ஆலயம், நீங்கள் தான் அவருடைய வாசஸ்தலம். ஆகவே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவரை வீற்றிருக்க கண்டேன். நீங்க அவருடைய சிங்காசனத்துல பார்க்கணும். சிலுவையிலிருந்து சிங்காசனத்துக்கு போனார். சிலுவை
பாதாளம் சிங்காசனத்துக்கு போனார், நம்மையும் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். ஆகவே அந்த பிதாவையும் இயேசுவையும் சிங்காசனத்துல பார்த்து 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 ஒவ்வொரு நாளும் காலையில இப்பேற்பட்ட ரெவலேஷனோட அவரை உயிர்த்தெழுந்தவரை பார்த்து, பிதாவின் அன்பை பார்த்து, இயேசுவின் கீழ்ப்படிதலை பார்த்து நீங்க துதிக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய சுவாசம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது. வேதத்தின் சுதந்திரங்கள், வேதத்தின் ஒரு வார்த்தையின் ஆசீர்வாதங்களையும் ஒரு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் ஒன்றை கூட நீங்களும் நானும் விட்டுவிடக் கூடாது, விட்டுவிட மாட்டேன். அது எனக்குரியது, அது என் சபை மக்களுக்குரியது, அது என் பிள்ளைகளுக்குரியது, அது என் சந்ததிக்குரியது. This is the revelation that God put in my spirit. Amen. 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 இன்னைக்கு எசேக்கியேல் 28 முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா கரத்தை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தம் போட்டு சொல்லுங்க. பத்தாது பத்தாது. ஓ, இசைக்கருவி வாசிக்கிறவங்க வாங்க, இன்னும் 3 நிமிஷம் தான். வாத்திய கருவிகள் பாடுறவங்க எல்லாரும் வாங்க. ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், என் பிள்ளைகளே, புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமென் சார். புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? பிந்தின ஆதாம புரிஞ்சுட்டீங்களா? பிதாவை புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எங்க இருக்கிறார் புரிஞ்சுட்டீங்களா? எங்க இருக்கிறாரு? உள்ள இருந்து என்ன செய்ய போறார் தெரியுமா? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்ய வல்லவர். உள்ளே கிரியதான், வெளியே ஆசீர்வாதம் வருது. இன்னைக்கு சபை என்ன ஆக்கிருச்சு? இந்த வெளிப்பாடு இல்லாதனால வெளியவே பேசிட்டு இருக்கு. புறம்பான காரியம், சரீரத்துக்குரிய காரியத்தையே பேசிட்டு இருக்கு. ஆனா இப்போது இந்த வெளிப்பாட இப்படி கொடுக்க ஆரம்பிச்சார். கர்த்தர் கிருபையால் இந்த வெளிப்பாடை எனக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆகவே இனிமே உள்ள இருந்து உங்களுக்கு எல்லாம் வெளியே வரப்போகுது. உள்ளே இருக்கிற வசனம், உள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு சீக்கிரமா பிள்ளை பேர் வரப்போகுது. பிள்ளை பிறந்த சந்தோஷத்துல உபத்திரவத்தை நினையாத அற்புதத்தின் நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்கள், கனி கொடுக்கிற நாட்கள், சுதந்திரத்தின் நாட்கள், சூப்பர் நேச்சுரல் சாட்சியின் நாட்கள், இயேசு செய்து முடித்ததுக்குள்ளே உனக்கு வந்து விட்டதை கர்த்தர் இப்போது உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பெருமூச்சு எல்லாம் தேவனுடைய சுவாசத்தினாலே இப்போது மறைந்து போகிறது. நல்ல கவனிங்க. உன் பெருமூச்சு எல்லாம் தேவனுடைய சுவாசத்தினாலே அது எங்க போச்சு என்று தெரியாதபடி மறைந்து போகிறது. இனிமேல் உனக்கு பெருமூச்சு நாட்கள் அல்ல, இனிமேல் உனக்கு நகைப்பின் நாட்கள், களிகூறுதலின் நாட்கள், கொண்டாட்டத்தின் நாட்கள், இனிமேல் வருகிற நாட்கள் உனக்கு களிகூறுதலின் நாட்கள். அப்படி களிகூறும்படி தேவனுடைய கரத்தை காணப்போகிறாய், வார்த்தையின் செயல்பாட்டை காணப்போகிறாய். கர்த்தர் ஆச்சரியமான விதத்தில் உனக்கு வழியை உண்டு பண்ண போகிறார். நீங்க கொடுத்த அந்த வெளிச்சத்தை எங்க மக்கள் மேல பேசின இந்த வார்த்தை, இந்த ரெவலேஷன் காதுல கேட்டிருக்கிறாங்க. உள்ள போட்டோம், உள்ள 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 போட்டோம், உள்ள கலக்கட்டும், அது வெளியே நிஜமாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன்.
குடும்பங்களை, பிள்ளைகளை, வாலிபர்களை இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி இவங்க மேல ஆசீர்வாதத்தை பேசுறேன். இந்த மாதம் தானியத்தை, திராட்சரசத்தை, எண்ணெயை தருகிறவர். அது மாத்திரமல்ல, வெள்ளியை, பொன்னை பெருக பண்ணுகிறவர். இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் சபைக்கும், ஊழியத்துக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும் வெள்ளியை, பொன்னை எல்லா ஏரியாவிலும் பெருக பண்ணுகிறவர். பெருக்கத்தை இவர்கள் மேலே நான் பேசுகிறேன், பெருக்கத்தை பேசுகிறேன். இது தேவனால் வருகிற பெருக்கம், இது தேவன் செய்து வருகிற பெருக்கம். யோபுவை சாத்தான் சொன்னா இல்லையா, இவனை நீங்க பெருக பண்ணுனீங்க. யோபுவை பெருக பண்ணினது தேவன். உங்களை, என்னையும் அவரே பெருக பண்ணுவார். அவருடைய அன்புக்குள்ளே பெருக பண்ணுவார். அவருடைய குமாரனுடைய ரத்தத்துக்குள்ளே பெருக பண்ணுவார். பரிசுத்த ஆவிக்குள்ளே பெருக பண்ணுவார். உன் விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. இந்த மார்ச் மாதத்திலே உங்கள் மேல் பெருக்கத்தை நான் பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் கைய வைங்க, 2 கைய வைங்க. ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்றேன். சொல்லுங்க, பெற்றுக்கொள்றேன், 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 பெற்றுக்கொள்றேன். பெருக்கத்தை பெற்றுக்கொள்றேன், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றேன், ஆவிக்குள்ள பெற்றுக்கொள்றேன், எங்க டாடி நல்ல வரவருக்குள்ள பெற்றுக்கொள்றேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜெயம், ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 3 ஆமென் சத்தம் போட்டு சொல்லுங்க. இந்த செய்தி ரொம்ப ரொம்ப ரெவலேஷன். அடுத்த வாரம் இந்த செய்தி உங்களுக்கு கேட்கறதே ஒரு தடவை கேட்டா போதும். அதுங்க திரும்ப திரும்ப கேட்கணும். வீட்டுல சும்மா போட்டு விட்டுட்டு வேலை செய்யுங்க. அடுத்த வாரம் ரொம்ப